ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி வந்து முருங்கைக்காய் மாங்காய் போட்டு ஒரு கூட்டு மாதிரி வந்து செய்யலாம். செமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இப்போ மாங்காய் சீசன் தான். இதே மாதிரி செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் செய்வீங்க. நான் வந்து கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா காயட்டும். இந்த ஸ்டேஜில் கடுகு உளுந்து போட்டு நல்லா அதுவும் பொரியட்டும். கடுகு நல்லா அது பொரிஞ்ச உடனே நான் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பல்லாரியை நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு பல்லாரியை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. பல்லாரி வந்து நல்லா வதங்கணும். இதுக்கு வந்து 2 தக்காளி பழம் எடுத்து நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் இதோடு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து இது ரெண்டையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கின பிறகு ஆல்ரெடி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா முருங்கைக்காவை வந்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது வதங்கின உடனே அதோட முருங்கைக்காவை வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இந்த முருங்கைக்காவும் இந்த மாங்காவும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது நல்லா வந்து இதாகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் முருங்கைக்காவை வந்து போட்டுக்கலாம். முருங்கைக்காவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் மாங்காவை வந்து நான் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துடலாம். 2 சேர்ந்து ஒன்று போல் வந்து வேக வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டையும் சேர்ந்து ஒன்று போல் வேக வச்சுக்கலாம். மாங்காவும் போட்டு இதோடு சேர்த்து நம்ம வேக வைக்கும்போது அந்த மாங்காயில் இருக்க அந்த சதையெல்லாம் இதில் இறங்கி அது ஒரு டேஸ்ட் வந்து கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸு. இங்கே பாருங்கள், லைட்டாக கொதி வந்துருச்சு. மாங்காவையும் சேர்த்துக்கிட்டாச்சு. சேர்த்து இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பும் போட்டுருங்க. இப்படி கிளறி விடும்போதே உப்பும் சேர்த்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா வந்து கொதிக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அதாவது இது வந்து கிரேவி மாதிரி தான் நம்ம வைக்கிறோம். அதனால் தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது. அந்த காய் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இது வந்து அந்த தண்ணியிலே வந்து நல்லா வந்து பாயில் ஆயிரும். இங்கே பாருங்கள், நல்லா பாயில் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இப்படி கொதிக்கணும். பாருங்கள், நம்ம போட்ட மாங்காய் பீசஸ்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சி அப்படியே அதில் வந்து இறங்கிடும். நம்ம கிண்டி விடுறதுலேயே அந்த மாங்காய் பீசஸ்லாம் அதில் உள்ள அந்த சதைலாம் இதில் இறங்கிரும் ஃபுல்லாக. லைட்டாக வந்து 1/4 ஸ்பூன் வந்து வீட்டில் அரைச்ச மசால் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மசால் வாசனை போகும் தண்ணிக்கும் அடுப்பில் வந்து வச்சுருங்க. இங்கே பாருங்கள், பார்க்குறதுக்கே சூப்பராக செமையாக இருக்குது. லாஸ்ட்டு ஃபைனலாக வந்து தேங்காய் துருவல் போட்டு இறக்கிருங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக செம்மையாக இருக்கும். இதே மாதிரி ஒரு சைடிஷ் வந்து செஞ்சு பாருங்கள். நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிப்பியும் கூட. ஏன்னா முருங்கைக்காவும் நம்மளுக்கு ஹெல்த்தி தான். மாங்காய் வந்து நம்மளுக்கு இந்த சீசன்னால் இப்படி செஞ்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு. செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அந்த தேங்காய் வந்து நல்லா இதோட மிக்ஸ் ஆகணும். அதனால தான் இவ்வளோ கிளறி விட்டுருக்கேன். பாருங்கள், ஒரு டேஸ்டியான முருங்கைக்காய் கிரேவி ஒரு கூட்டு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.